வெல்கம் பேக் டு மின்னட்ரோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெம்பரேச்சர் சென்சார் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இதை ஒரு தெர்மிஸ்டர் வச்சு தான் நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இங்கே நார் கேட் யூஸ் பண்ணுறேன். நார் கேட்டை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார் கேட்டுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அதாவது விசிசியை விசிசிலையும் கிரவுண்ட்லேயும் பண்ண போகிறோம். ஸோ 7th பின் கிரவுண்ட் இல்லையா, ஃபஸ்ட் நான் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணுறேன். கிரவுண்ட் எடுத்துகிட்டு போய் நான் நெகட்டிவ் சப்ளையில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 5 வோல்ட் சப்ளை யூஸ் பண்ணுறேன். அடுத்தது விசிசி 14th பின் எடுத்துகிட்டு போய் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 கனெக்ஷனும் முடிச்சிட்ட பேர் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக நான் அவுட்புட்டுக்கு போகிறேன். அவுட்புட்டை நான் எந்த இண்டிகேட்டராக எல்இடி யூஸ் பண்ணுறேன். எல்இடியோட பாசிட்டிவ் பின் எடுத்துகிட்டு போய் நான் ஃபஸ்ட் பின்னில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் நார் கேட் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போது அது கூடவே சீரீஸில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். இது 2K ஓம் ரெசிஸ்டர். எதுக்கு பார்த்தீங்கன்னா, எல்இடி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ இது இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் தெர்மிஸ்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ தெர்மிஸ்டர் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூடவே சீரீஸில் ரெசிஸ்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நான் ஏன் என்னதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்லாம் இதே ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சீரீஸில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு தெர்மிஸ்டரோட ஒரு டெர்மினல் ஃப்ரீயாக விட்டுருக்கோம் இல்லையா, அதை நெகட்டிவ்லையும் இன்னொரு ரெசிஸ்டர் சீரீஸில் என் டெர்மினல் எடுத்துகிட்டு போய் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த சர்க்யூட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ணலை. இப்போ தெர்மிஸ்டரோட ரெசிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ohms, அதை மறந்துடாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஜார் கேட், அதாவது நார் கேட் இருக்கு இல்லையா, ஸோ நார் கேட்டோட ட்ரூத் டேபிள் தெரியும் உங்களுக்கு. நார் கேட்டை நம்ம இங்கே நாட் கேட் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் நார் கேட் எடுத்துக்கேன்னு சொன்னேன். அந்த ஃபஸ்ட் நார் கேட்டை 2 டெர்மினலும் ஷார்ட் பண்ணிவிடுங்க. அதாவது 2 இன்புட்டையும் ஷார்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மிஸ்டர்லேருந்தே எடுங்க. தெர்மிஸ்டரில் அந்த வோல்டேஜ் டிவைடர் ரூல்லேருந்து எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அங்கே அந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கனெக்ஷன் எடுத்துகிட்டு அந்த இன்புட் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு இதுவில் நார் கேட்டில் கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி எல்இடியோட டெர்மினல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சர்க்யூட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஃபைனலாக அவுட்புட் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வோல்டேஜ் டிவைடர் ரூலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ரெசிஸ்டரில் நான் 2மே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 2மே சீரீஸில் இருக்குது பார்த்தீங்களா, 2 ரெசிஸ்டர். அந்த 2 ரெசிஸ்டரும் பார்த்தீங்கன்னா 12 ohms கொடுக்கும். தெர்மிஸ்டர் மட்டும் 10 ohms கிடைக்கும். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் வோல்டேஜ் ஈக்குவலாக தான் ட்ராப் ஆகும். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நார்மலாக கண்டிஷனில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 இடத்துலையுமே எனக்கு 2.5 சம்திங் வோல்டேஜ் கிடைக்கும். அந்த வோல்டேஜ் அப்போ எனக்கு அந்த நம்மளோட நார் கேட் ஐயா தான் கணக்கு எடுத்துக்கும். ஸோ ஐனா என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்குமா. ஸோ அதனால் அவுட்புட் வராது. ஸோ எப்போ நம்ம ஹீட்டு அதிக டெம்பரேச்சர் வச்சு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் ஆகுதோ அந்த டைமில் நம்மளுக்கு அவுட்புட் அங்கேருந்து 0ன்னு கிடைக்கும். அது நம்ம நார் கேட்டில் போய் 1ஆக கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு வச்சு நான் செஞ்சு காமிக்கிறதுல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டெமோவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோக்கு மறக்காமல் இதெல்லாம் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், என்ன பண்ணலான்ட்டு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.